வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் வெண் இலகோ. இந்த பதிவில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரியூர், அதாவது அரியூர் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் இருக்கிற அழகான இந்த பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா அது அரியூர் புது பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஊரினுடைய துவக்க காலத்தினுடைய பேர் அரியூர் தான். அந்த அரியூர் காலப்போக்கில் அரூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த அரூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணிகள், அதாவது பழைய பேருந்து நிலையத்தை வந்து எல்லாம் இடிச்சுட்டு புதிய வடிவிலான பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நடந்து வந்துட்டு இருந்தது. அந்த பதிவு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரூர் வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சியாக இருந்தது. இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேரூராட்சி பகுதிகளில் ஒன்று. தற்பொழுது இது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்கா அல்லது வட்டத்தில் 3வது மிகப்பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நகரமாகவும் இந்த அரூர் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. சுற்று வட்டாரத்தில் பல கிராமங்களை இந்த இடம் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. சேலமில் இருந்து அரூர் வழியாக ஊத்தங்கரை, வாணியம்பாடி, வேலூர் போகிறது, அதுக்கப்புறம் இந்த வழியாக இங்கேருந்து சேலத்தில் இருந்து அரூர் போய் திருவண்ணாமலை போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய வழித்தடங்கள்லாம் அமைந்திருக்கிற இந்த ஊர் வந்து அரூர். அந்தளவுக்கு வந்து இந்த பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையமாக இருக்கும்போதே பல பேருந்துகள் பல வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு போவாங்க. பழைய பேருந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சிறிய அளவில் இருந்தது. தற்பொழுது எவ்வளோ அகலமாக பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வணிக கடைகள், அதாவது கடைங்க பேருந்து நிலையம்னா நகராட்சிக்கு வந்து வருவாய் வர்றதுக்காக பேருந்து நிலையத்தில் கடையும் வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த கடைகளும் நீங்கள் பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பலன்னு கட்டி வச்சுருக்கிறாங்க. தரை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரை போட்டு பலன்னு கட்டி வச்சுருக்காங்க. நல்லா தரமாக இருக்குது. இது ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்குது. அங்கே நேரில் அங்கே பார்க்குறீங்களா, அங்கே மட்டும் மேலே ஒரு முதல் அடுக்கு சிறிது அளவுக்கு மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து தரைத்தளம் மட்டும்தான் இருக்குது. ஒரு நல்ல அருமையான ஒரு பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த அரூர் நகராட்சி கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது கூடிய விரைவில் திறப்பு விழாவுக்கு தயாராக நிலையில் இருக்குது. இறுதிக்கட்ட பணிகளை வந்து நடந்து வந்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேருந்து நிலையத்தை பெயர் பலகை வைக்கக்கூடிய அந்த திட்டுவோடு அங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. கூடிய விரைவில் திறந்து வைப்பார்கள். வச்சாங்க அப்படின்னா பொதுமக்களாகிய நாம் பயன்படுத்தலாம். என்னதான் வந்து பேருந்து நிலையம் உள்கட்டமைப்பு அரசு நமக்கு வந்து கட்டி கொடுத்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களாகிய நாம் அதை சரியான வகையில் பயன்படுத்தி அதை பாதுகாத்து அதை பராமரிக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா தனி மனித மாற்றம் தான் சமூக மாற்றம். தனி மனிதன் மாறாமல் சமூக மாற்றம் இங்கே வரவே வராது. அதனால் நாம் மாறுவோம், இந்த உலகத்தை மாற்றுவோம். இந்த பேருந்து நிலையத்தை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.